நாளை மறுநாள் இது அழிந்து இன்னும் புதிய செல்கள் உருவாகும். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய செல்கள் உருவாகிறதுனால்தான் இந்த உடல் அப்படியே நீடித்து நிறைவேற்று ஆயுளோடு இருக்கு. அந்த செல்கள் புதியதாக வருவது எப்போது நின்று போகிறதோ முற்றிலுமா அப்போ அந்த மனிதன் மரணம் அடைந்து விடுகிறான். யோசிச்சு பாருங்க, 5000 ரூபாய்க்கு செருப்பு வாங்குறோம், 6 மாசம் நடந்தா செருப்பு தேஞ்சு போகுது. 60 வருஷமா நடக்கிறவே கால் தேய்தா இல்லையா? ஏன்? புதிதாக செல்கள் உருவாக்குறது. அதே மாதிரிதான் மற்ற கட்சி 5 வருஷம் நடத்துவான், கட்சி காணாம போயிடும். 10 வருஷம் கழிச்சு அந்த கட்சி எங்கன்னு தெரியாது. 5 வருஷத்துக்கு முன்னால தமிழ்நாட்டில் கமலஹாசன் ஒரு தலைவர் டார்ச் லைட் அடிச்சு இப்படியே தேடிட்டு இருந்தார். இன்னைக்கு நம்ம கையில டார்ச் லைட் கொடுத்தா கமலஹாசன் எங்க இருக்காருன்னு இப்படியே தேடிட்டு இருக்கான். டார்ச் லைட் வச்ச கட்சியை காணும். பல கட்சிகள் சொன்னா பலவே சட்டைக்கு வந்துருவாங்க. நாங்க எங்களெல்லாம் எப்படி குறைச்சு சொல்லலாம் ஆரம்பிக்கலாம், போச்சு, கட்சி காணாம போச்சு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி பாருங்க, அந்த கட்சியெல்லாம் புது செருப்பு மாதிரி 6 மாசம் நடந்தா தேஞ்சு போகும். இந்த கட்சி 75 ஆண்டு காலமாக நீடித்து நிறைவேற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் இது தேஞ்சு போற செருப்பு இல்லைங்க, உயிரோடு இருக்கிற மனித உயிர்ப்பு இந்த செருப்பு. அதனால நின்று, அதனால இந்த கட்சியினுடைய நாம கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடம் இருக்கு, அடிப்படை பாடங்கள். அதை மாத்திரம் 1-2 சொல்லிவிட்டு செல்கிறேன். மிச்சத்தை சூரிய பேசுவார். முதல் விஷயம், நம்ம கட்சி ஒரு சித்தாந்தத்தை மையமாக வைத்து நடக்கிற கட்சி. இங்கே தனிநபர்களுக்கு தலைவர்களுக்கு மிக அதிக முக்கியத்துவம் இருக்கு. அந்த அரங்கத்திலே பாத்தீங்கன்னா எல்லா தலைவருடைய படமும் பிரம்மாண்டமா வச்சிருக்கோம், வாசல்லாம் பிரம்மாண்டமா வச்சிருக்கோம். புகழோங்கிய தலைவர்கள், திறமை வாய்ந்த தலைவர்கள், தேசபக்தி உள்ள தலைவர்கள், மக்கள் ஏற்று கொண்டாடுகிற தலைவர்கள் நம்மகிட்ட 100 கணக்கில் உண்டு. ஆனாலும் எல்லோருடைய அடிநாதம் என்ன தெரியுமா? எந்த தனி மனிதனை விட, எந்த தலைவரை விட இந்த கட்சி தான் உயர்ந்தது என்பதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல். என்னை விட என் கட்சி பெரிது. இந்த கட்சிக்காகத்தான் நான் இருக்கேன். எனக்காக இந்த கட்சியை வளைப்பதற்காக நான் கட்சியில வந்த உடனே இந்த கட்சியில அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. நான் இந்த கட்சிக்காக நான் என்னை மாற்றிக்கொண்டு இதுல பணி செய்வதற்காக வந்திருக்கேன். இந்த எண்ணம் இருக்கணும். என்னை விட என் கட்சி பெரிது. 2வது 3வது ஒன்று சொல்றேன், கட்சி பெரியதுதான், ஆனால் என் கட்சியை விட என் தேசம் பெரியது என்று நினைக்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா. கட்சியை விட இந்த தேசம் பெரியது. இந்தியா ஃபர்ஸ்ட். தேசத்துக்காகத்தான் இந்த கட்சி, இந்த கட்சிக்காகத்தான் நான். எனக்காக இந்த கட்சி இல்லை, எனக்காக இந்த நாடு இல்லை. இந்த அடிப்படை பாடம் நமக்கு புரியும். மற்ற கட்சியெல்லாம் அந்த ஈக்குவேஷன் அழிஞ்சு போயிடும். திமுக மைனஸ் ஸ்டாலின், அந்த கட்சியில எதிர்காலத்தில் என்ன இருக்குன்னு தெரியாது. தேமுதிக மைனஸ் விஜயகாந்த், இன்னைக்கு அந்த கட்சி எவ்வளவு இறங்கி போயிருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு கட்சியா எடுத்துக்கிட்டு அந்த மனிதரை மையமாக வச்சுதான் அந்த கட்சி நடக்கும். நீங்க போய் ஊர்ல கேட்டு பாருங்க, சிவாஜி கணேசன் தெரியுமான்னு கேளுங்க. சிவாஜி கணேசன் தெரியாதவர்கள் தமிழ்நாட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஐயோ நடிகர் திலகம், அவரை தெரியாதவங்க யாரு? ஐயா சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு. அந்த கட்சி பேர் என்னன்னு கேளுங்க. யாராவது சொல்லிவிட்டாங்கன்னா நம்ம அரசியல பேச நிறுத்துங்க. இங்க உள்ளவங்களை கேட்கிறேன், சிவாஜி கணேசன் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, அந்த கட்சிக்கு பேர் என்ன தெரியாதா? இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு டி ராஜேந்தர் ஒருத்தர் இருக்கிறார் தெரியுமா? கை தூக்குவாங்க. டி ராஜேந்தர் தெரியும் சொல்ற கை தூக்கு, நல்ல கை தூக்கு. டி ராஜேந்தர் ஒரு கட்சி ஆரம்பிச்சார், அந்த கட்சிக்கு பேர் தெரியுமா? தெரியாது. சினிமா நடிகர் கார்த்திக்னு ஒருத்தர் இருந்தார், பழைய கார்த்திக், இப்போது கார்த்திக் இல்லை, அவர் தெரியும். அவர் ஆரம்பிச்ச கட்சி பேர் தெரியுமா? தெரியாது. பல பேர் கிராமத்தில் உள்ள மக்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நன்றாக தெரியும், எல்லாருக்கும் தெரியும். கிராமம் மாத்திரம் இல்லை, நகரத்திலே தெரியும். கேப்டன் அவர்கள் ஆரம்பிச்ச கட்சி பேரை முழுவதுமாக சொல்லுங்க தெரியாது, பல பேர் தெரியாது. தலைவர் தெரியும், அந்த நபரை தெரியும், அந்த பிரபலத்தை தெரியும், அவங்க ஆரம்பிச்ச இயக்கத்தை தெரியாது, அந்த கட்சியினுடைய பேர் தெரியாது, அந்த கட்சியினுடைய கொள்கை தெரியாது. இன்னைக்கு கூட கேளுங்க, விஜய் தெரியுமானா தெரியும்னு சொல்ற 100 பேரு. நடிகர் விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அந்த கட்சி பேரு சொல்லுங்க, அதுல 10 பேர் சொல்லுவாங்க, 90 பேருக்கு தெரியாது. நான் சார்ந்த கட்சி பேரே தெரியாத ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஆட்சிக்கு வந்தவங்க பீத்திக்க போறாங்க. எப்படி முடியும்?
ஆனா வெளியில போய் கேளுங்க, பிஜேபி தெரியுமான்னு கேளுங்க, பாரதிய ஜனதா கட்சி தெரியுமான்னு கேளுங்க, தெரியும்னு சொல்லுவாங்க. இந்த கட்சி ஆரம்பிச்ச தலைவர் யாருன்னு கேளுங்க, தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த கட்சி யாரை நம்பி இருக்குன்னு கேளுங்க, தெரியாதுன்னு சொல்லுவாங்க. பிஜேபி தெரியுமா? தெரியுமா? பிஜேபியோட சின்னம் தெரியுமா? நல்லா தெரியுமே, தாமரை சின்னம். உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? இதுதாங்க பாரதிய ஜனதா கட்சியும் மற்ற கட்சியும் உள்ள அடிப்படை வேறுபாடு. இங்க கட்சி தான் முக்கியம், தலைவர் முக்கியம் இல்லை. இங்க கட்சி தான் முக்கியம், தனிநபர் முக்கியம் இல்லை. இங்க சித்தாந்தம் தான் முக்கியம், கட்சி முக்கியம் இல்லை. கட்சியோட தேசம் தான் முக்கியம். கட்சியை ஒப்பிடும் போது தேசம் அதை விட பெரியது. இந்த எண்ணத்தோட இளைஞர்கள் கட்சியில பணியாற்றும். பேரன்பாடியில இருந்து நீங்க கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கு. மேடையில் இருக்கிறாங்க, மாநில செயலாளர் இருக்கிறாங்க, நானே மாநில பொதுச் செயலாளர், தோட்ட அமைப்பு செயலாளர், சூர்யாவே பேரன்பாடியில இருந்து வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய தியாகம் செஞ்சவங்க இருக்கிறாங்க, கடினமான உழைப்பை கொடுத்தவங்க இருக்காங்க, பண செலவு பண்ணவங்க இருக்காங்க, சித்தாந்தத்துல கை தேர்ந்தவங்க, நிபுணத்துவம் பெற்றவங்க மேடையில் அமர்ந்திருக்கிறாங்க. பேரன்பாடியில இருந்து கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கிறது என்ற எண்ணத்துடன் நீங்க கட்சியில் உள்ள தலைவர்கள் அனுப்பணும். ஏன்னா நீங்க தான் இளைஞர்கள், இளைஞரணி எல்லாரும் 35 வயசு கீழே. நீங்க நான் யாராவது எடுத்து என்ன வயசுன்னா எல்லாரும் 35 கீழே சொல்லுவாங்க. அப்படித்தானே? அப்படிதான் சொல்ல சொல்லியிருக்காங்க. அப்படித்தானே? ஒருவேளை கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா கூட சொல்லி போட்டு கொடுத்தாரா 35 கீழே, 35 எதுக்கு சேஃபா 34 சொல்லி அப்படின்னு எல்லாம் சொல்லி வச்சிருப்பாங்க நம்ம தலைவர்கள். எல்லாரும் 35 வயசு கீழே தான். அதனால பேரன்பாடியில் இருக்கிற எல்லாருக்கும் உங்களோட வயசு அதிகமா தான் இருக்கும். 40 இருக்கலாம், 50 இருக்கலாம். அவர்களுக்கு கற்றுக்கொள்ள நிறைய இருக்கு. எடுத்தோடனே யாராவது ஒரு தலைவரை பற்றி குறை பேசுகிறது, பொருளை பேசுகிறது, அவர்களை விட்டு கொடுத்து பேசுறது, அந்த பாலிடிக்ஸ்ல நீங்க போகாதீங்க. அந்த டர்ட்டி பாலிடிக்ஸ்ல போகாதீங்க. சமூக ஊடகங்கள் யாரை பத்தி வேணாலும் பதிவு போடுறது, யாரை வேணாலும் எடுத்தறிஞ்சு பேசுறது, அது செய்யாது. ஏன்னா இப்ப இருந்தே நீங்கள் கட்சியில என்ன பங்களிக்கிறீங்க, எப்படி நடந்துக்கிறீங்க, எப்படி சக தொண்டர்களுடன் உறவு வைக்கிறீங்க, இது எல்லாமே கட்சி கவனிக்கும். அப்படி கவனிக்கிற இடத்துல கட்சி இருக்கு. சின்ன சின்ன தவறுகள் நம்ம மீது பெரிய தப்பான அபிப்பிராயத்தை உருவாக்கிட கூடாது. உங்க வளர்ச்சி பாதிக்கும். உங்களுக்கே ஒரு 65 வயசான நான் தலைவரை சொல்ல மாட்டேன், இனிமே என்ன தவறான போறீங்க, கதை முடிஞ்சிருக்கு அவ்வளவுதான். ஆனா எல்லாரும் 35 வயசு. இன்னும் குறைந்தபட்சம் பாரதிய ஜனதா கட்சியில் நீங்கள் 40 ஆண்டுகள் பணியாற்றுகிற வாய்ப்புள்ள ஒரே இளைஞர்கள் தான். 75 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் தான் கேட்டுட்டே இருக்கு. மேலே இருக்கிற எல்லாருக்கும் எங்களுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் 12 வருஷம் தான் பரவாயில்ல, ஆய்வு கொடுக்கணும். ஆனா உங்களுக்கு இன்னும் 40 வருஷம் கட்சியில் வேலை செய்யலாம். அந்த வாய்ப்பு இருக்கு. மணிகண்டனுக்கு சோழம் அடிக்கும் டைம் இருக்கு. ஆனால் அதுக்குள்ள நம்மை பற்றி தவறான அபிப்பிராயம் யாருக்கும் உருவாகி விடக்கூடாது. அதனால பல சமயங்களில் கட்சியில கோபம் வரும். ஐயோ இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி நடந்துருச்சு, நம்ம விரும்பாத பல விஷயங்கள் நடக்கும். பல சமயங்களில் நமக்கு சகிப்புத்தன்மை தேவை, பொறுமை தேவை, நிதானம் தேவை. அவசரத்தில் அள்ளி தெரிச்சு பேசிடக் கூடாது. ஒரு பொதுவெளியில பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க அப்படி பேசக்கூடாது. நிதானத்தோடு செயல்பட வேண்டும் என்பது மிக 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 முக்கியம். ஆட்டிடியூட் மேட்டர்ஸ். நம்முடைய ஆட்டிடியூட் என்னவோ அது கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. யூ மஸ்ட் பி அக்செப்டபிள் இன் யுவர் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிட்யூன்சி. அந்த மாதிரி நம்ம சுற்றி உள்ள கட்சியில் உள்ள கூட்டம் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டமாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். மூணாவது, அதோட முடிச்சுக்க. மூணாவது கருத்து நான் சொல்ல வந்தது, அரசியல்வாதியாக பணி செய்யாதீங்க. நான் கட்சியில வேலை செஞ்சேன், அரசியல் வேலை செஞ்சேன், இதெல்லாம் எனது பணிகளை செய்து முடித்தேன் அப்படின்னு அரசியல்ல பணி செய்யாதீர்கள். அப்ப என்ன சார் செய்யணும்? அரசியல்வாதியாக வாழுங்கள். You live as a politician. Don't do work as a politician. வேலை செய்யற வேலையை வச்சுக்க. அரசியல்வாதியாவே வாழணும். எப்படி வாழ்றது? நம்ம வீட்டுக்கு போங்க, நம்ம அம்மா இருக்காங்க, சகோதரி இருக்காங்க, நீங்க உங்கள பல பேர் கல்யாணம் இருக்கும், உங்க மனைவி இருக்காங்க. அவங்க தான் உங்களுக்கு மனைவியா வேலை செய்யல, அம்மாவா அவங்க வேலை செய்யல, அம்மாவா இருக்காங்க, மனைவியா இருக்காங்க, உங்களுக்கு சகோதரியா இருக்காங்க, உங்களுக்கு மகளா இருக்காங்க. நீங்கள் அவருக்கு மகனா, கணவனா, சகோதரனா இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது என்ன செய்யறது தன்னால
You must always stay connected with the people. எப்போதும் மக்களோட இணைஞ்சிரு. கட்சியோட இணைவது முக்கியம் இல்லை, மக்களோட இணைவது மக்களோட இணைஞ்சிருக்கு. உங்க பகுதியில உங்களை பார்த்தா உங்களை சுற்றி உள்ள பொதுமக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய இளைஞர்களுடைய இந்த பகுதியினுடைய பொறுப்பாளர், அதெல்லாம் அவனுக்கு மறந்துடும். அவனுக்கு பிஜேபி காரர்கள் மட்டும்தான் ஞாபகம். நீ மண்டல தலைவரா, நீ மாவட்ட செயலாளரா, நீ ஒன்றிய குழுவா, செயற்குழுவா, பொதுக்குழுவா, அவனுக்கு எதுவும் தெரியாது. அவனுக்கு தெரியல, என்ன தெரியும், நீ காவி குண்டு போட்டுக்கிறதுனால நீ பிஜேபி காரன், பாரதிய ஜனதா கட்சி அப்படி புரிஞ்சுக்குவான். அப்படி புரிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன நம்பிக்கை வரணும், நமக்குன்னு பேசுறதுக்கு ஒரு தம்பி இருக்கான், நம்ம பிரச்சனைகளை ஏதாவது சொன்னா அதை செய்து கொடுக்கறதுக்கு ஒரு தம்பி இருக்கான். ஒரு பெண்ணுக்கு என்ன தோணணும், நமக்குன்னு சொந்தம் கொண்டாடுறதுக்கு நமக்கு ஒரு அண்ணன் இருக்கான், நமக்கு ஒரு தம்பி இருக்கான்ற எண்ணம் அந்த பெண்ணுக்கு வரணும். வயதான பெண்களுக்கு எனக்கு இன்னொரு மகன் இருக்கான் அப்படின்ற எண்ணம் நம்ம பார்த்து வரணும். என்கிட்ட போய் பிரச்சனை சொல்லலாம், என்கிட்ட உதவி கேட்கலாம், ராத்திரி 12 மணியோ 1 மணியோ இவனை அணுகலாம், இவனை நம்பலாம். இந்த இடத்துக்கு நாம வந்ததுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு நாம போக வேண்டாம், மக்கள் நம்ம இழுத்து கொண்டு போவாங்க. இவன் தான் என் சகோதரன், இவன் தான் என் மகன், இவன் தான் என் தம்பி நினைத்த அந்த கூட்டம் மிக குறுகிய காலத்தில் இவன் தான் என் தலைவன் என்று முடிவு செய்யும். என் தலைவன் அப்படின்னு அவங்க முடிவு செய்வாங்க. அதுக்கப்புறம் நீ ஓட்டு கேட்ட போக வேண்டாம், நீ வீட்டில் உட்கார்ந்து உனக்கு ஓட்டு கொட்டும். நீ பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறது, ஜிம்மிக்ஸ் பண்றதுலாம் வேண்டாம். கண்ண போல ஓட்டு கிடைக்கும். எப்போ நீ அரசியல்வாதியாக பணி செய்யாமல் நீ அரசியல்வாதியாக வாழ வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி